உள்ள போலாம் வாங்க இறங்க. எதிரே நான் சொல்றத கேளு, பிரச்சனை பெருசாக்காத, தேவையில்லாம எதுவும் பண்ணாத. சக்தி பயில வர சொல்லி நான் பேசிக்கிறேன். அண்ணே, அவன் கிடக்குறான வெறுப்பாய, அவனுக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க வாங்க, அவன் என்ன வம்பு இழுக்கிறான்னு நானும் பாக்குறேன். வாங்க இறங்குங்கண்ணே வாங்க. டேய் விடுறா கதிரே, முதல்ல சக்தியை கூப்பிடு, பேசி முடிவெடுப்பான். போ போய் கூட்டா போ. போப்பா போ. ஏய் அம்மா, சக்தி ஏய், சக்தி என்னடா எங்கடா இருக்க? அண்ணா வந்துட்டாங்கம்மா. அண்ணன் வந்துட்டாரா? அண்ணா வந்துட்டானா? வாங்க வாங்க வாங்க. ஏய், நானா வாடா. மாமா அண்ணா அண்ணா நாளைக்கு தானே ஆர்டர் வருது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நாளைக்கு தான் கோட் ஆர்டர் வருது. ஆடாவது மண்ணாவது அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரவேனா? ஆர்டர் டேய், பாக்க முடியல. வரேன். முட்டாள் தனமா அவசரம் வாங்கண்ணே, போலாம். டேய், டேய், எதிரு, வெளிய போடு. மாமா ஏறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே மாமா நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இங்க நிக்கிறீங்க? இரு இரு. டேய், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் மாமா. அண்ணே நீங்க உள்ள வாங்க. இருக்கட்டுப்பா. பெரியவனே வந்துட்டியா ஐயா? வாயா உள்ள வாயா. உன் வீடுயா, வாயா உள்ள. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாண்ணே. ஏமா காலம் நம்மளை எப்படி புரட்டி கொண்டு வந்து போட்டுருக்கு பத்தியா? அடுத்த வேளை சோத்துக்கு இருக்காதுமா. என்ன நம்பி இருக்கிற 6 ஜீவனுக்கு எப்படா சோறு போட போறேன்னு அல்லாடுவேன். 5க்கும் 10க்கும் கூலி வேலை பார்த்து அந்த காசை வச்சு கஞ்சியை கரைச்சு குடிச்சம் பாரு. பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் மனசளவுல நிம்மதியா இருந்தேன். நமக்கு நம்ம குடும்பம் இருக்கு, நம்மளை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற தெம்பு இருந்துச்சு. இப்ப காசு இருக்கு, ஆனா பெத்த ஆத்தா கையால ஒரு வாய் சோறு திங்க முடியலமா.